பொதுவாக கர்ப்ப காலத்தில் பெண்கள் ஒரு பயநிலையை தள்ளப்படுகிறார்கள். காரணம், ஒரு குழந்தையினை பெற்றெடுக்க சந்திக்க போகும் சவால்களே முக்கிய காரணமாக அமைகிறது. சில கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு எப்போதுமே மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கர்ப்பிணி பெண்கள் தங்கள் குழந்தைகளையும் தங்களையும் பராமரிக்க தவறிவிடுகிறார்கள். சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதையும் அவர்கள் ஒரு சவாலாகவே சந்திக்கிறார்கள். கர்ப்பம் தரிக்கப்பட்ட முதல் 3 மாதங்கள் குமட்டல், வாந்தி, பசியின்மை போன்ற பல்வேறுபட்ட காரணிகள் காரணமாக சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதில் தடைகள் ஏற்படுகிறது. சில பெண்களுக்கு குமட்டல் நிலை நீண்ட நாட்களாகவே இருக்கும். இவற்றையெல்லாம் தவிர்த்து ஆரோக்கியமான முறையில் கர்ப்ப காலத்தினை பராமரிக்க சில வழிகளை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். கர்ப்பிணிகள் நாவல் பழம் சாப்பிட்டால் வயிற்றிலுள்ள குழந்தை கற்பாக பிறக்கும் என்பதும், குங்குமப்பூ சாப்பிட்டால் சிவப்பாக பிறக்கும் என்பதும் மூட நம்பிக்கையே. தோலின் நிறத்தை நிர்ணயிப்பவை மெலனின் எனப்படும் நிறமிகள். கர்ப்பிணிகள் இரும்பு சத்து மாத்திரை சாப்பிட்டால் உடல் லேசாக கருத்து பிறகு பழைய நிறத்துக்கு வந்துவிடும். இதனை வைத்தே குழந்தையும் கருப்பாக பிறக்கும் என்பது சிலர் பயப்படுகிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் காலையில் சீக்கிரம் சாப்பிட வேண்டும். இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையாமல் இருக்கும். அடிக்கடி மயக்கமும் வராது. வயிற்றில் குழந்தை வளர வளர குடல் ஒரு பக்கம் தள்ளும். அப்போது அதிகமாக சாப்பிட முடியாது, சீக்கிரம் பசிக்காது. அந்த நேரங்களில் ஜூஸ், முளைக்கட்டிய தானியங்கள் போன்றவை பல வேளைகளாக பிரித்து சாப்பிட வேண்டும். பிரசவத்திற்கு பின் வயிற்று தசைகள் வலுப்பெற உடற்பயிற்சிகளையும் செய்ய வேண்டும். கர்ப்பிணிகள் உடலுக்கு இயற்கையான குளிர்ச்சியை தருகிற வாழைப்பழத்தை சாப்பிட வேண்டும். இது உடல் சூட்டை தணிக்கிறது. தாய்லாந்தில் தாயாக போகிறவர்களில் தினசரி உணவில் வாழை ரெசிபிகள் விதவிதமாக இருக்குமாம். கர்ப்ப காலத்தில் சிலருக்கு கால்கள் வீங்குவது வழக்கமான ஒன்று. அதிகமான தண்ணீர் குடிப்பதால் தான் இப்படி என்று சொல்வது தவறு. கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கல் பிரச்சனை வரும். அதை தவிர்க்க அதிகமான தண்ணீர் குடிக்க வேண்டும். தைராய்டு, சுகர் போன்ற பிரச்சனைகள் உள்ள பெண்கள் கர்ப்ப காலத்தில் அதற்கான மருந்துகளை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது குழந்தையை பாதிக்கவே செய்யாது. அதிக மசாலா, எண்ணெய் உணவுகள் உண்பதை தவிர்க்க வேண்டும். வறுத்த உணவுக்கு பதிலாக வேக வைத்த உணவை சாப்பிட வேண்டும். சாப்பிட்ட பிறகு உடனடியாக படுக்காமல் குறைந்தது 30 நிமிடங்கள் நேராக உட்கார்ந்திருக்க வேண்டும். சுறுசுறுப்பாகவே இருக்க வேண்டும். நிறைய தண்ணீர் அல்லது இளநீர், மோர், சூப் போன்ற திரவ உணவு வகைகளை அருந்த வேண்டும். டீ, காஃபி அதிகம் குடிக்க வேண்டாம். குமட்டலை தவிர்க்க பல் துலக்குதல், மவுத் வாஷ் பயன்படுத்துதல், புதினா இலைகளை மெல்லுதல் ஆகியவற்றின் மூலம் புத்துணர்வு பெறலாம். விட்டமின் டியை பெற நாள்தோறும் 20 நிமிடங்கள் சூரிய ஒளியில் இருப்பது மிகவும் அவசியம். அதிக சர்க்கரை, அதிக கொழுப்பு, அதிக உப்பு நிறைந்த உணவுகள் உண்பதை தவிர்க்க வேண்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க.